அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் மக்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை 2 விஜயபாஸ்கர்கள். பாஸ்கர், நீங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு துரோகம் செய்த ராஸ்கல்கள் என்று கூறி இந்த பதிவினை பதிவிடுகிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசி பெற்று அனைத்து விதமான பொறுப்புகளிலும் மாவட்ட கழக செயலாளர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மேலும் போக்குவரத்து துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அமைச்சர் பதவியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து விதமான பதவி சுகங்களையும் அனுபவித்து அந்த பதவிகளின் மூலம் ஏகப்பட்ட வருமானத்தை பார்த்துவிட்டு தற்பொழுது நோயுற்ற தாயை விட்டு விலகிச் செல்லும் மகன்களைப் போல காப்பாரற்று நிற்கும் நம் கழகத்தினை உதாசீனப்படுத்தி தற்குறியாம் தாவேகா எனும் கட்சியின் கூஜா தூக்குவதற்கு சென்று சேர்ந்திருக்கிற இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களும் ராஸ்கல்கள் என்று தான் கூற தோன்றுகிறது. 2 விஜயபாஸ்கர்கள் மீதும் எண்ணற்ற பல சிபிஐ வழக்குகள், குட்கா வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு, கிரானைட், கல்குவாரி போன்ற சட்ட விரோத தொழில்கள், ஏகப்பட்ட கல்லூரிகள் வைத்திருக்கும் திரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களே, இவை அனைத்தும் உங்கள் தகப்பனார் அல்லது உங்கள் பூர்வீக சொத்துக்களா? உங்களது சொத்துக்கள் அனைத்தும் எதன் மூலமாக வந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று கூறியுள்ளனர். நீங்கள் இன்று உங்களது சட்டவிரோத வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்து நீங்கள் சேர்த்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காகவும் தற்பொழுது தாவேக்காவில் தஞ்சமடைந்துள்ளீர்கள். மேலும் கரூர் விஜயபாஸ்கர் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை நில அபகரிப்பு செய்த வழக்கு போன்று அவர் மீது 10க்கும் குறையாமல் ஏகப்பட்ட குற்றவியல் வழக்குகள் இருக்கிறது. இவை அனைத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் இன்று வரை வளமாக வாழ்வதற்கு எந்த கட்சி உங்களுக்கு வழிகாட்டியது என்பதை மறந்துவிட்டு இன்று வாய்க்கூசாமல் தாவேகா நிர்வாகிகள் உங்களை விட மிகவும் சிறிய வயது உள்ள முகமது பர்வேஸை மாப்பிள்ளை என்கிறீர்கள். பெரிய 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 ஜாம்பவான்களாக வலம் வந்த நீங்கள் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களைப் போல உள்ள அமைச்சர்களுக்கு பல்லக்கு தூக்குகிறீர்கள். ஏன்? இந்த கட்சியினால் தாங்கள் சம்பாதித்த பணத்தினை, வருமானத்தை பெருக்கிக் கொண்டு இன்று சுகபோகமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மக்களால் உங்களுக்கு இந்த அனைத்து மௌன புரட்சி, விசில் புரட்சி என்றெல்லாம் கூறுகிறீர்கள். இந்த விசில் புரட்சியிலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் வழங்கியுள்ளனர். அதனை உதாசீனப்படுத்திவிட்டு இணைப்பு விழா என்று எதற்கு போய் சேர்ந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள்? இன்று சொல்கிறேன் ஒரு தொண்டனாக, நடுத்தெருவில் நட்டாற்றில் உங்களை கைவிட்டு சென்று விடக்கூடிய கழகம்தான் தமிழக வெற்றி கழகம். அன்று நினைப்பீர்கள், அம்மா புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் அவர்களின் ஆன்மாவும் உங்களை சும்மா விடாது. சட்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்குவீர்கள். கையாளாகாத நிர்வாக திறமையற்ற தாவேகா அரசால் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு எளிய தொண்டனால் நீங்கள் உங்கள் தொகுதி விராலிமலை மற்றும் கரூர் தொகுதியில் நிறுத்தப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எளிய தொண்டனால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இதற்கு மக்களே உங்களுக்கு பதில் சொல்வார்கள். தொகுதிகளில் வேலை பார்த்த உங்களுக்காக, கட்சிக்காக, இரட்டை இலை சின்னத்திற்காக வேலை பார்த்த ஒவ்வொரு தொண்டனின் மற்றும் உங்களுக்கு வாக்களித்த வாக்காளரின் மனதை காயப்படுத்தும் விதமாக நீங்கள் செயல்பட்டுள்ளீர்கள்.
இதற்கு பிரதியுபகாரமாக வரும் இடைத்தேர்தலில் நீங்கள் மக்களால் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்பதே நிதர்சனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். கரூர் மற்றும் விராலிமலை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் என்பதை நாளை வரலாறு சொல்லும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.